நீ போ, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, வேறு மனுஷனாவாய். இவர் அபிஷேகம் பண்ண மாத்திரத்தில் இவர் தைல கொம்புல தைல அதுக்குன்னே அபிஷேக தைலம்னு வச்சிருப்பாங்க, அதை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு சொல்றாரு, நீ ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்றாரு, நீ அங்க போ, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். இப்ப இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது மாத்திரமே ஒரு மனுஷன் வேறு மனுஷனாய் மாற முடியும். கர்த்தருடைய ஆவி இல்லாம, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாம வேறு மனுஷனா மாறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஏன் நிறைய பேர்கிட்ட மாற்றம் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறவில்லை.